அங்கே ஒரு சமையல்காரர் இருக்கார், ஒரு மீன் குழம்பு பண்ணார். வாழ்க்கையில் அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள். எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க. எனக்கு பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு மதிப்புரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், முரசலிமான் அவர்கள், அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்டே அவ்வளோ பழக்கம் இல்லை, அவ்வளோ எனக்கு தெரியல. ஸோ விவரமாக திஸ்னிங் தெரியல. அதுக்கு எப்போ திருவண்ணாமலையில் நம்ம லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க ஒரு 3 வாட்டி அங்கே நாங்கள் போயிருந்தேன். அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்களை தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க. சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க. அந்த ஸ்வீட் தான் எனக்கு கொடுத்தாங்க. அங்கே கொடுத்து எனக்கு எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜில் எப்படி இருக்குன்னு சொன்னால், மை காட், நீங்கள் யாரும் பார்க்கணும். அவ்வளோ ஒரு க்ளீன், நீட், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசிப்ளின். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காது. அவங்க அத்தனை பேர் இருந்தால் கூட யாருமே தான் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணுறது, ஃபேன்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கரெக்டாக. அங்கே ஒரு சமையல்காரர் இருக்கார், ஒரு மீன் குழம்பு பண்ணார். வாழ்க்கையில் அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. இது ஐயா சாப்பிட்றாரு சொன்னால் இல்லைங்க, அவர் சாப்பிட மாட்டார். அவர் அவர் சாப்பாடு நீங்கள் பார்த்தா கடும் ஏழையோட மோசமாக சாப்பிட்றாரு. இல்லை, அதனால தான் உடம்பு நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவர் அதை பார்த்துக்கிட்டு அவர் 2 வாட்டியும் கிட்ட பார்த்து சிஎம் எல்லாம் தலைவர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்படி இருக்கு சார், நல்லா இருக்காரா, கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாக இருக்கா, என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கைமாறா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு புரியல. நல்ல வேளை அவர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ சம்திங் அது இருக்கும் சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. இல்லைன்னா டெஃபினெட்லி நான் கொஞ்சம் விழான்னு சொன்னால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன். இது மாதிரி சொன்னாங்க. இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி. நான் கலைஞர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி. யாரை கேட்டு யாரும் எழுதுகிற புக்கும் உனக்கு தான் வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எழுதிட்ட, நான் ஒரு 3 தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பு நீங்கள் தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது கலைஞர் ஒரு அன்னை, அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே? ஸோ அருமையான ஒரு தலைப்பு. இப்போ எல்லாரும் அந்த மார்க்ஸ் கார்கே எழுத்தின அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுதுனாங்க. அது ஒரு காவியம்.